ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோக்கஸ் மேக்ஸ் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் சிபிஎஸ்சி 12th இன்டெக்ரல் பார்த்தோம், ஃபஸ்ட் பார்ட்டு. அடுத்து செகண்ட் பார்ட்டினுடைய கான்செப்ட், சாப்டர் 7 இன்டெக்ரல். இதில் செகண்ட் வீடியோவில் இதில் என்ன இருக்குன்னா கான்செப்ட் இருக்கும், அதாவது மெத்தட் ஆஃப் இன்டெகிரேஷன்ஸ். முன்னாடி என்னென்னா இன்டெகிரேஷன்னா என்ன, இன்டெகிரேஷன் எப்படி இருக்குது, இன்டெகிரேஷனுடைய ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேஷனுக்கும் டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் ஆர் கம்பேரிசன் வந்து பார்த்தோம். அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான சில கான்செப்ட் ரீதியாகவும் பார்த்தோம், ரைட்டுங்களா. கம்பேரிசன் பிட்வீன் தி டிஃப்ரென்ஷியேஷன் அண்டு இன்டெகிரேஷன்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா என்னது இன்டெஃபினிட் இன்டெகிரல்னால் என்ன, டெஃபினிட் இன்டெகிரல்னால் என்னென்னு வந்து பார்த்தோம், ரைட்டுங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மெத்தட் ஆஃப் இன்டெகிரேஷன்ஸ், இன்டெகிரேஷன் என்னென்ன மெத்தடில் வந்து வருது, ரைட்டுங்களா, பார்க்கலாமா. மெத்தட் ஆஃப் இன்டெகிரேஷனில் ஃபஸ்ட்டு வருது சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணுறது, சப்ஸ்டியூஷன் மெத்தட். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். அடுத்து இன்டெகிரேஷன் பை பார்ட், இன்டெகிரேஷன் பை பார்ட், அதாவது பார்ட் தனியாக பிரித்து பார்க்க, ரைட்டுங்களா. இந்த 3 மெத்தடில் இன்டெகிரேஷன் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா என்னென்னு பார்ப்போம். இது சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் f of x is equal to sin mx கொடுக்குறான்னு வச்சுங்க. இந்த mxன்ற பார்ட்டை mx மட்டும் tயோ இல்லை வேறு வேரியபிளாக எடுத்து ஆட்டோமேட்டிக்லி இதை sin t மாற்றுறது f of t is equal to mtன்னு கொண்டு வந்து, அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வேரியபிளை வந்து வேறு வேரியபிளுக்கு மாற்றுறது. தட் மீன்ஸ் இது என்ன அப்படின்னா, கான்செப்ட் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் தி into another வேரியபிளுக்கு மாற்றுறது. தட் மீன்ஸ் சேஞ்சிங் தி வேரியபிள். இது எப்படி பார்த்துக்கலாம்னா சேஞ்சிங் தி வேரியபிள் ஃப்ரம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், x to t இது மாதிரி மாற்றுறது. இப்படி மாற்றி அப்புறம் இன்டெகிரேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மெத்தடாக இது. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 2-3 சம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, பட் டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் இன்டெகிரேஷன் f of x dx ஆக இருந்தால், இதில் வந்து பார்த்திங்கன்னா x is equal to g of t மாற்றி அண்ட் dx by dt எப்படி மாற்றுறது, g dash of t dt இதெல்லாம் அப்ளை பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா dx is equal to gt of c dt, இதில் வந்து இன்டெகிரேஷன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலி f of x dx போல் இதை அப்ளை பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா f of g of t g dash of t and dt. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்குது, பட் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் டு டீன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். அதாவது சேஞ்சிங் தி வேரியபிள் ஃப்ரம் எக்ஸ் டு டீன்னு மாற்றின பிறகு நம்ம இந்த மெத்தட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஏதாவது இந்த மெத்தடில் அப்ளை பண்ணி நம்ம வந்து இன்டெகிரேஷன் பண்ணி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வகையான மெத்தட். இந்த மெத்தடை தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரிலேட்டடாக சம் ஃபார்முலாஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபார் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அதை பார்த்துங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் tan x dx இதை டைரெக்டாக
சப்ஸ்டியூஷன் மெத்தட் படி ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணினா வர வேல்யூ வந்து log secant x + c இது ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி இன்டெகிரேஷன் cot x dx = log sin x + c. அதே மாதிரி secant x dx = log secant x + tan x + c. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் cosecant x dx பண்ணிங்கன்னா log cosecant x minus cot x + c. அதே மாதிரி அப்போ இந்த வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா tan x sin by cos மாற்றி ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணி கண்டுபிடித்தீங்கன்னா log secant x வரும். cot x log sin x, secant x log secant x tan x, cosecant x log cosecant x minus cot x. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் tan x cot x cx cosecant x secant x கொஞ்சம் cosecant x இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூ நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். புக்கில் வந்து இதை எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து புரியும். இது டேரெக்டாக திருப்பி போகிறனால உங்களுக்கு நோ யூஸ். ரைட்டுங்களா? அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் படி ட்ரிகாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கலி இன்டெகிரேட் பண்ணி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்து இதிலே சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயே ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டெகிரேஷன் வந்து பண்ணலாம். சில சம்ஸ் வந்து f(x) = cos squared x, sin squared x, cos cubed x, sin cubed x இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. sin 2x, cos 3x இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம நார்மலாக முன்னாடி படித்த நம்ம அதாவது 11th and 9th 10th 11th இது மாதிரி படிச்சிருப்போம்ல ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். அது sin squared x, cos squared x, அப்புறம் sin a + b, sin a cos a + b, tan a + b, tan a - b இந்த வேல்யூவில் நம்ம வந்து படிச்சிருப்போம் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். அந்த ஐடென்டிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகோனோமெட்ரிக் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்க்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் cos squared x இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. f(x)ன்றது cos squared x கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக இதை வச்சு நம்ம ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 1 + cos 2x / 2 இந்த ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி sin x cos y இதை ஐடென்டிட்டிஸ் என்ன sin x + y ஃபார்முலாவையும் ப்ளஸ் sin x - y ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ போட்டு ஆட்டோமேட்டிக்கலி இன்டெகிரேட் கண்டுபிடிக்கலாம். அப்போ இன்டெகிரேஷன் sin x cos y கொடுத்துட்டா நம்ம இந்த ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் sin 3x இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா 3 sin x minus 4 sin cubed x இந்த வேல்யூ வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா sin cubed x = 3 sin x minus sin 3x/4 இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். தட் மீன்ஸ் இந்த ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை வந்து டெரைவ் பண்ணலாம். அப்போ இந்த ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் சப்போஸ் sin cubed x f(x) வந்து sin cubed x dx இன்டெகிரேஷன் sin cubed x dxன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலி ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இது மாதிரி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியும் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை பூரா நம்ம முன்னாடியே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் தெரியலனா அதை திருப்பி வந்து படிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போ ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணியும் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இன்டெகிரேஷனில் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி இன்டெகிரேட் வந்து பண்ணிடுறது. இப்போ டேரெக்டாக நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி இன்டெகிரல் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் dx f(x) இது வந்து x² - a² இது மாதிரி ஃபார்முலா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலி இந்த யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக இன்டெகிரல் வேல்யூ போட்டு நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ இன்டெகிரல் dx x² - a² = 1/2a log x - a x + a. a is a constant. a இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏன்ற இடத்துல 1 2 4 5 8 10 எது வேணாலும் கொடுக்கலாம். அப்போ இது மாதிரி கொடுக்கும்போது இந்த மெத்தடுக்கு நம்ம வந்து இன்டெகிரேஷன் வந்து இப்போ நம்ம மாற்றிக்கணும். அதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கலி இந்த வேல்யூ இன்டெகிரல் ஆஃப் dx x² - a² இந்த ஃபார்முக்கு மாற்றிட்டு இந்த வேல்யூவை போட்டு தட் மீன்ஸ் இந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு
6 இன்டெக்ரல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ dx எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு சப்போஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்கன்னா இதை 1/2a log a + x a minus x plus c. அடுத்து dx by x square plus a square அப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1/a tan inverse of x by a plus c. Suppose integral dx by root of x square minus a square இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா log x plus root of x square minus a square plus c இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். dx by root of a square minus x square இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா sin inverse of x by a plus c. dx by root of x square plus a square அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா log x plus root of x square plus a square plus c. அப்போ இது மாதிரி ஒரு ஆறு ஃபார்முலா, அதாவது ஆறு ஃபார்ம் இந்த மெத்தடில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டெக்ரல் டைரெக்டாக ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்டெகிரேஷன் ஃபார்ம் வந்து dx பை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக இன்டெக்ரல் ஃபார்முலா வந்து எதுவும் கிடையாது. அப்போ இது மாதிரி குவாட்ரேட்டிக் ஃபார்மில் டினாமினேட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முன்னாடி சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி கொண்டு வரணும். அதாவது முன்னாடி ஏற்கனவே ஒரு 6 இன்டெக்ரல் வேல்யூ வந்து பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி கீழே வந்து ரூட் ஆஃப் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இது மாதிரி ஃபார்முக்கு எப்படி கொண்டு வரது பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் சி இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதை எப்படி எழுதலாம்? ஏ காமன் எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை ஏ மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் இந்த டேர்முக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூவை டீவாகவும் ரைட்டுங்களா, இந்த வேல்யூவை ப்ளஸ் ஆர் மைனஸ் கே ஸ்கொயர்ட் ஆகும். தட் மீன்ஸ் இந்த வேல்யூவை டி ஆகும். தட் மீன்ஸ் டி ஸ்கொயர் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a அண்டு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் கே எய்தர் ப்ளஸ் கே ஆர் மைனஸ் கே இது மாதிரி வச்சு சி பை ஏ மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த டேர்ம் எப்படி வந்துடும்? dx பை டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஃபார்முக்கு வந்துடும். இந்த ஃபார்முக்கு வரதை நம்ம இன்டெகிரேஷன் வேல்யூ ஏற்கனவே நம்ம போட்டுக்கணும். dx பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரோ இல்லது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோ. தட் மீன்ஸ் இதை எப்படி எழுதலாம்? dx பை டி ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ஃபார்முலாவையோ இல்லது dx பை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் அதாவது ரெண்டு இதில் வரும். சப்போஸ் நான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து சேர்த்து போட்டிருக்கேன், இது தனித்தனியாக போகிறதுக்கு பதிலாக. அப்போ இந்த ஃபார்முக்கு நம்ம திருப்பி மாற்றி எழுதி ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இதுக்கு இன்டெகிரல் வேல்யூ இதுக்கு இன்டெகிரல் வேல்யூ போட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கலி கண்டுபிடிக்கலாம். அப்போ டினாமினேட்டர் குவாட்ரிக் ஃபார்மில் இருக்கிறத நம்ம ஸ்கொயரிங் அந்த மாதிரி மாற்றி ஆட்டோமேட்டிக்கலியாகவும் நம்ம இன்டெகிரல் வேல்யூவை போட்டு நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுவும் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் ஆகும். ரைட்டுங்களா? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்க. இதே போன மெத்தட்லேயே தான் அதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம போன மெத்தடில் ரூட் இல்லை, ஆனால் இந்த இதில் ரூட் இருக்குது. அப்போ ரூட்டுக்குள்ளே வர்றது சப்போஸ் dx பை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் கே ஸ்கொயர். தட் மீன்ஸ் இதில் என்னென்ன ரெண்டு தடவை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் இந்த மெத்தட்லேயோ அல்லது dx பை ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இந்த மெத்தடுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அப்புறம் இதுக்கு ஃபார்முலாவும் அது இன்டெகிரல் ஃபார்முலாவும் இதுக்கு இன்டெகிரல் ஃபார்முலாவும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ குவாட்ரேட்டிக் ஃபார்ம் டினாமினேட்டரில் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்தால் அதை ஸ்கொயரிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதை குவாட்ரேட்டிக் ஃபார்மில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம வேறு மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு கொண்டு வரணும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அப்புறம் இன்டெகிரல் வேல்யூ வந்து அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு ஃபார்ம் இருக்குது. சப்போஸ் bx ப்ளஸ் q பை ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இது மாதிரி ஃபார்மில் இருக்குது. இது மாதிரி ஃபார்மில் வந்து ஒரு இன்டெகிரல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்? px ப்ளஸ் q ஈக்குவல் டு a d பை dx ஆஃப் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ப்ளஸ் b ஈக்குவல் டு a பார் 2ax ப்ளஸ் b ப்ளஸ் b கேபிட்டல் B.
இந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து வேலையை வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? இதே மாதிரி தான் இன்னொரு bx ப்ளஸ் q பை ரூட் ஆஃப் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. சேம் மெத்தட், முன்னாடி சொன்ன அதே மெத்தடை யூஸ் பண்ணி இதுக்கு வந்து கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கலி முன்னாடி என்ன பண்ணணுமோ இதே மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு கீழே மட்டும் வந்து ரூட்டுக்கு போட்டுக்கிற வேண்டியதான். ரூட்டு போட்டு கண்டுபிடிச்சிட்டு வேல்யூ வந்து போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஒரு முக்கியமான ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆர் ஃபார்முலா, அதுக்கடுத்து அதாவது குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருந்துச்சுன்னா, அதாவது டினாமினேட்டர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயரிங் பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இன்டெக்ரல் வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டுங்களா? அடுத்து லாஸ்ட்டில் வந்து bx ப்ளஸ் q ஃபார்ம்லையோ டிவைடட் பை அதாவது bx ப்ளஸ் q டிவைடட் பை ax க்யூப் ப்ளஸ் bx ப்ளஸ் c இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம இன்டெக்ரல் வேல்யூவை அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் பாலினாமியல் ஃபங்க்ஷனில் கொடுப்பாங்க. எப்படி பாலினாமியல் ஃபங்க்ஷன்? p ஆஃப் x ஒரு பாலினாமியல் அண்டு q ஆஃப் x பாலினாமியல் ஃபங்க்ஷனில், அதாவது மேலேயும் ஒரு பாலினாமியல் இருக்கும், கீழேயும் ஒரு பாலினாமியல். அதை ஷார்ட் ஃபார்மில் p ஆஃப் x டிவைடட் பை q ஆஃப் x. ரைட்டுங்களா? இதில் கண்டிஷன் என்னென்னா q ஆஃப் x இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். பிகாஸ் ஆஃப் when the q of x is go to 0 ஆட்டோமேட்டிக்கலி this value go to infinity. அதனால தான் q of x not equal to 0. புரிஞ்சா? எதுக்காக நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருக்கான்னு புரிஞ்சா? அடுத்து ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறான்னா டிகிரி ஆஃப் b ஆஃப் x லெஸ் தென் டிகிரி ஆஃப் q ஆஃப் எக்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக. எதுக்காக சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுனா இங்கே எப்படி இருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இது மாதிரி இருக்கணும். அப்போ இதனுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா 1, இதனுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா 2. அப்போ டிகிரி ஆஃப் q ஆஃப் எக்ஸ் எப்போவுமே டிகிரி ஆஃப் p ஆஃப் எக்ஸை விட டிகிரி வந்து அதிகமாக இருந்தால் தான் இதை வந்து ஈஸியாக வந்து இன்டெகிரேட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இது பார்ஷியல், அதாவது பார்ஷியல் மெத்தடில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடாக ஃப்ராக்ஷன் எழுதலை, சாரி. ரைட்டுங்களா? அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் சப்போஸ் ஒரு இன்டெகிரலுக்குள்ள 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு p ஆஃப் எக்ஸ் q, அதை நியூமினேட்டர் டினாமினேட்டர் இருக்கிற பாலினாமியல், டினாமினேட்டர் இருக்கிற பாலினாமியல் நீங்கள் பாருங்கள். இதனுடைய டிகிரி, அதாவது p ஆஃப் எக்ஸ் மேலே இருக்க நியூமினேட்டருடைய டிகிரி டினாமினேட்டர் டிகிரியை விட எப்போவுமே அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி இருந்ததுன்னா, அதாவது p ஆஃப் எக்ஸ் டிகிரி ஆஃப் p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் டிகிரி ஆஃப் q ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் இன்டெகிரேஷனில் வந்து பண்ணலாம். அதாவது ப்ராப்பர் மெத்தடில் யூஸ் பண்ணி பண்ணலாம். சப்போஸ் p ஆஃப் எக்ஸினுடைய டிகிரி அதிகமாகும், சப்போஸ் q ஆஃப் எக்ஸினுடைய டிகிரி p ஆஃப் எக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது லெஸ்ஸாக இருந்துட்டா இது இம்ப்ராப்பர் மெத்தடில் கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போதைக்கு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் டிகிரி ஆஃப் p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் டிகிரி ஆஃப் q ஆஃப் எக்ஸ் இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம ப்ராப்பர் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்டெகிரேட் வேல்யூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ ரேஷனல் ஃபார்ம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் p ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் q பை எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் எப்படி பிரிக்கணும்னா a பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் பி இது மாதிரி பிரித்து யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு இந்த வேல்யூவில் அப்ளை பண்ணி டேரெக்டாக இதை தனியாகவும் இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். சப்போஸ் p ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் q ஆஃப் எக்ஸ் டிவைடடில் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்துருந்தால் நீங்கள் எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனை பிரிச்சிங்கன்னா a பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் இது மாதிரி ஃபார்மில் பிரித்து கொண்டு வரணும். அடுத்து px ஸ்கொயர் ப்ளஸ் qx ப்ளஸ் ஆர் மேலே வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம்லேயும் கீழே வந்து எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் சி இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா a எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் பி ப்ளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் சி இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி தான் இன்டெகிரல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஃபோர்த் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா px ஸ்கொயர் ப்ளஸ் qx ப்ளஸ் ஆர் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் பி இது மாதிரி இருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் a பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் b பை எக்ஸ் மைனஸ்
a whole square plus c by x minus b. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து px ஸ்கொயர் ப்ளஸ் qx ப்ளஸ் ஆர், டினாமினேட்டரில் வந்து x மைனஸ் a எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனல் மெத்தடில் இது பண்ணுறதுனா a பை எக்ஸ் மைனஸ் a ப்ளஸ் bx ப்ளஸ் c பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இந்த ஃபார்மில் நீங்கள் மாற்றி யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபிசி இது மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இன்டெக்ரல் வந்து கொடுத்தாங்கன்னா, அதாவது px அண்ட் qx இந்த ரேஷனல் ஃபார்மில் இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது. கன்வெர்ட் பண்ண பிறகு இப்போ இதில் இந்த மெத்தடில் இங்கே 5 மெத்தட் பார்த்துருக்கீங்களா, 5 மெத்தடில் வந்து நீங்கள் இன்டெக்ரல் வந்து ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அதை நீ ஆட்டோமேட்டிக்கலி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் மாற்றிக்கணும். மாற்றின பிறகு யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் ஏபி சி எதுக்கு ஒவ்வொரு சம்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் சி போட்டு ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் டேரெக்டாகவே தனித்தனியாக வந்து இன்டெகிரேஷன் வேல்யூ போட்டு அப்ளை பண்ணி வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்லேயும் நம்ம மாற்றி இன்டெகிரேஷனுடைய வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து செகண்ட் மெத்தட். முன்னாடி வந்து பார்த்தது சப்ஸ்டியூஷன் மெத்தட், அதாவது ஏற்கனவே கொடுத்த ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளாக மாற்றி நம்ம இன்டெகிரேஷன் வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் கொடுத்துருக்க px அண்ட் qx ஃபார்மை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் மெத்தடில் மாற்றி அப்புறம் வந்து இன்டெகிரேஷன் வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அந்த மெத்தட். அதனால தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்படின்வாங்க. அடுத்த மூணாவது மெத்தட் என்ன பார்த்தோம், இன்டெகிரேஷன் பை பார்ட். இதில் எப்படி இது பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்டெகிரேஷன் f of x g of x ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை இன்டெகிரேட் பண்ண சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி f of x ஃபஸ்ட்டு காமனாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு g of x இன்டெகிரேஷன் பண்ணிக்கணும். அப்புறம் ப்ளஸ் g of x காமனாக வச்சுக்கிட்டு g of x காமனாக வச்சுக்கிட்டு இன்டெகிரேஷன் f of x dx வந்து பண்ணணும். ரைட்டுங்களா? g of x dx வச்சு இதை வச்சு எட் பண்ணணும். f dash of x அதை எப்படி சொல்லணும்னா இன்டெகிரேஷன் f of x g of x dx is equal to f of x integration g of x dx minus f dash of x அடுத்து g of x dx இந்த ஃபார்மில் வச்சு பண்ணணும். அப்போ f of x அண்ட் g of x ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்து இன்டெகிரேட் பண்ண போதும் ஃபஸ்ட்டு f of x வந்து கான்ஸ்டன்ட் ஆகும், g of x இன்டெகிரேஷன் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து மைனஸ் f of x வந்து இன்டெகிரேட் பண்ணி வேல்யூ அதை இன்டெகிரேட் பண்ணிக்கணும். அடுத்து g of x d of x பண்ணிவிட்டு அடுத்து இன்டெகிரேட் வந்து பண்ணிக்கணும். அப்போ இது மாதிரி ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது தனித்தனி பார்ட்டாக பிரித்து வந்து நம்ம தான் பண்ணிட்டு பண்ணணும். அடுத்து இதில் ரிமார்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட் மெத்தடில் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனில் வந்து இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இது வந்து நாட் அப்ளிகபிள். எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டெகிரேஷன் ரூட் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இது மாதிரி இருந்ததுன்னா, ரைட்டுங்களா, ப்ராடக்ட் ஃபங்க்ஷன், அதாவது ரூட் எக்ஸும் சைன் எக்ஸும் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. இது மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து இந்த இன்டெகிரேஷன் மெத்தடை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிற முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரைட்டுங்களா. அப்போ ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால், அதாவது இன்டெகிரேட்டிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த மெத்தட் நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. வேறு மெத்தடில் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது ஃபஸ்ட்டு ரிமார்க்கில். செகண்ட் ரிமார்க் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டெகிரேட்டிங் டூ ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெகிரேட் பண்ணுறதுல இதில் செகண்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது, ரைட்டுங்களா. இப்போ இன்டெகிரேட் பண்ண போதும் ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணுறீங்க, அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ f of x g of x dx, இப்போ என்னது f of x இன்டெகிரேட்டிங் g of x dx பண்ணுறீங்க. அடுத்து என்ன கண்டுபிடிப்பீங்க, f dash of x இன்டெகிரேட்டிங் g of dash of x dx இது கண்டுபிடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சு அப்புறம் கண்டுபிடிப்பீங்க.
அப்போ இதே மாதிரி 2 ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணும்போதும் 2 கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வரதோட நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் தான் நம்ம சேர்த்துக்கணும் ஒழிய அதுக்காக 2 தடவை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் 2 கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து தேர்ட் ரிமார்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் ஆஃப் எக்ஸ் அல்லது பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் அதாவது ஒரு இன்டெகிரேட்டிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ எஃப்ஆஃப்எக்ஸோ ஜிஆஃப்எக்ஸோ இந்த பவர் ஆஃப் எக்ஸ் இது மாதிரி வந்ததுன்னா, அதாவது பவர் ஆஃப் எக்ஸ் தட் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 5 பாலினாமியல் ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் n இது மாதிரி வருதுன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ் இருக்குல்ல, இப்போ எஃப்ஆஃப்எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம பவர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுன்ற டேர்ம் ஏதாவது வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேர்மாக வந்து எஃப்ஆஃப்எக்ஸ்ன்ற ஃபஸ்ட்டு டேர்மாக வந்து அதை வந்து எடுத்துக்கிடணும். சப்போஸ் இது வந்து செகண்ட் டேர்மாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு டேர்மாக அசியூம் பண்ணிக்கிடணும். இல்லது பவர் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் அது ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்மாக வந்து எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறணும். இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்துக்கிறணும். அதே மாதிரி லாகரித்மிக் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்து, அதாவது ப்ராடக்ட்டில் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பவர் ஃபங்க்ஷன், ஒன்று எக்ஸ் ஃபங்க்ஷனோ, இன்னொன்று பவர் ஆஃப் எக்ஸையோ பாலினாமியல் எக்ஸையோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோ இல்லை இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோ இல்லை லாகரித்மிக் ஃபங்க்ஷனோ கொடுத்துட்டாங்கன்னா அது ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பார்க்கும்போது கொஷின்ஸில் பார்க்கும்போது பவர் ஆஃப் எக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், பாலினாமியல் எக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், இல்லது இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருக்குது லாகரித்மிக் ஃபங்க்ஷனாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டேர்முக்கு மட்டும், அதாவது பவர் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் லாகரித்மிக் ஃபங்க்ஷன் இது மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு மீதி இருக்க ரிமைனிங் பார்ட்டை வந்து செகண்ட் ஃபங்க்ஷனாக வச்சு நம்ம இன்டெகிரேட் பண்ணி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இதை வந்து செகண்ட் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, செகண்ட் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பவர் ஆஃப் எக்ஸோ பாலினாமியல் எக்ஸோ இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோ இல்லை லாகரித்மிக் ஃபங்க்ஷனோ ஒரு சம்மில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் மேக்ஸிமம் வந்து ப்ராடக்ட் சம்மில் தான் கொடுத்துருவாங்க. தனியாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இன்டெகிரேஷன் வேல்யூ வந்து அப்ளை பண்ணி போயிடலாம். சப்போஸ் 2 டேர்மில் கொடுக்கும் போதும் இந்த டேர்மும் இதோட வேறு டேர்மும் சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம இந்த டேர்மை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுத்து மற்ற ரிமைனிங் பார்ட்டை வந்து செகண்ட் ஃபங்க்ஷனை எடுத்து நம்ம இன்டெகிரேட் வந்து பண்ணிக்கணும். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ரிமார்க்கில் கொடுத்துருக்காங்க. சம்மு போடும்போது உங்களுக்கு எதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட டேர்ம் தட் மீன்ஸ் பவர் ஆஃப் எக்ஸையும் பாலினாமியல் எக்ஸையும் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் லாகரித்மிக் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எடுத்து இன்டெகிரேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வர வீடியோவில் நான் இதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கு நான் போடும்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து புரியும். அதனால் இந்த ரிமார்க் பாயிண்ட்டை வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பார்ஷியல் மெத்தடில் அதாவது இப்போ என்னென்னா ஒரு ஃபார்ம், அதாவது பிஆஃப்எக்ஸ் அண்ட் கியூஆஃப்எக்ஸ் ஃபார்மில் வந்து இன்டெகிரேட் பண்ண சொன்னாங்கன்னா அதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனல் மெத்தடில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இன்டெகிரேட் வேல்யூ அப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மில் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். அதோட இன்டெகிரேஷன் பை பார்ட்டில் ப்ராடக்ட் ஆஃப் 2 மெத்தடு கொடுக்குறாங்க. அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஃபார்முலா போட்டேன். எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ்ன்ற 2 ஃபங்க்ஷன் ஜென்ரலாக வச்சு அதை வச்சு நான் ஒரு ஃபார்முலா வந்து போட்டேன். அடுத்து இந்த இதில் இன்டெகிரேஷன் பை பார்ட்டில் ரிமார்க்கில் என்னன்னா ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். இதில் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனில் இது நாட் அப்ளிகபிள்ன்றாங்க. சப்போஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சில டேர்ம்ஸ் வந்து கொடுக்குறாங்க, பாலினாமியல் டேர்மோ இன்வர்ஸ் ஆஃப் டிக்னாமெட்ரிக் டேர்மோ இல்லை லாகரித்மிக் ஃபங்க்ஷனோ இல்லை பவர் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனோ எடுத்தால் நம்ம எந்த டேர்மை முதல்ல எடுக்கணும், எந்த டேர்மை செகண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில இந்த இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் ரிலேட்டடாக ஒரு சம்ஸு ஒரு 5-6 சம்ஸு ஒரு 5-6 சம்ஸ் இல்லை 10 சம்ஸோ இல்லை 20 சம்ஸோ நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போதும் நம்ம இந்த பேசிக் கான்செப்டை நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ணி வேலையை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். தேங்க்யூ வெரி மச்.